ஓவரா பேசின தங்கராஜ ஓங்கி பலார்னு அரைஞ்சிட்டு ரேவதி வீட்டை விட்டு வெளியேறினது தப்பே இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகு மலரோட பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்புகிற ரேவதி கிட்ட ஹாலில் உட்காந்துட்டு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுட்டே அமைதியாக உட்காந்துருக்காரு தங்கராஜ். அதே சமயம் தங்கராஜோட அம்மாவும் தங்கராசு வாப்பா தோசையெல்லாம் சுட்டாச்சு சாப்பிட்டு போய் படுப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு இன்னைக்கு எந்த ஏழ்றையை கூட்ட போகுதுகளோ அப்படிங்கிற மாதிரி உள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க ரேவதி. தங்கராஜ் அவங்க அம்மா கிட்ட வேணும்னே ஜாடமாடையா பக்கத்தில் நிற்கிற ரேவதிக்கு கேட்கட்டும்னே பேசுகிறாரு. ஏம்மா பிள்ளையும் பையனும் சாப்பிட்டு தூங்குனாங்களா அப்படின்னு கேட்க உடனே தங்கராஜோட அம்மா இல்லை தங்கராசு எங்கே நான் ஒருத்திக்கு 2 தோசை சுட்டு கொடுக்கறதுக்குள்ள இன்னொருத்தி தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிட்டான். அப்புறம் உன் பொண்ணு நான் சுட்டு வந்த தோசை வேண்டான்னு சொல்லிட்டு ஏனோ சாப்பிடவே மாட்டேங்குதுப்பா நீயாவது வந்து சாப்பிடு கால் வேற வலிக்குதுப்பா தங்கராசு அப்படின்னு சொல்லி ரேவதி அமைதியாகவே நிற்கிறாங்க. அப்போ அந்த தங்கராஜோட அம்மா ரேவதி நீ எப்போ வந்த என்னமோ தூரமாக கோயிலுக்கு போனவ எப்படியோ இந்நேரமாவது வந்து சேர்ந்தையே போ போ அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக பேசுகிறாங்க. உடனே தங்கராஜு அம்மா அந்த தோசையை எடுத்துகிட்டு வாம்மா நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல இதோ காலு வேற வலிக்குது தங்கராசு அப்படின்னு மெதுவாக போய் நடந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி அங்கே வீட்டுக்குள்ளே என்டரான இடத்துலையே நிற்கிற ரேவதியோட முகத்தில் விட்டெறிகிறாரு. அந்த தோசையில் வச்சுருந்த சாம்பார் சட்னின்னு எல்லாமே ரேவதியோட முகத்தில் தெரிக்க அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. வழியில் துடிக்கிற ரேவதி உடனே அங்கே தங்கராஜ் எழுந்திருச்சு நின்று ஏண்டி எந்த கோயிலுக்கு போயிட்டு வர மகாராணி அப்படின்னு கேட்குறாங்க. அது அங்கே ஏழுமலையாங்கோவில்னு ஒரு கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்குது அங்கே தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல தங்கராஜ் சொல்கிறாரு அடியே என் பொண்டாட்டி ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சுடி நீ ஒன்றும் புதுசாக குத்த தேவையில்லை அப்படின்னு சொல்ல உடனே ரேவதியோ என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கிடுக்கிடுன்னு நடுங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. ஏண்டி உன் அன்னைக்கு பிறந்த நாள்னு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு என்கிட்ட கோயிலுக்கு போனேன்னு பத்தாததுக்கு எங்கள் அம்மா கிட்டேயும் பொய் குழந்தைங்கள 2ஐயும் அவங்க கிட்ட விட்டுட்டு என்ன ஏமாத்து வேலை பார்த்துருக்கு நீயே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தங்கராஜோட அம்மா என்னையா சொல்கிற இவ கோயிலுக்கு போகிறேன்னு எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போனா இவ அப்பா ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா வர்றா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தங்கராஜு ஆமாம்மா ஆமாம் அடியே ரேவதி எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லைங்கிறது உனக்கு தெரியும் அதனால் ஒரே வார்த்தையில் சொல்லியாச்சு இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற தங்கராஜோட அம்மா என்னையா சொல்கிற மணி 10க்கு பக்கம் ஆகுது இந்நேரத்துக்கு அவளை வெளியில் துரத்துனா எப்படி போவா காலையில் போக சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே ரேவதியோ ஆமாம் ரொம்ப தான் கரிசனம் மாதிரி நடிக்குது இந்த கிழவி ஏற்கனவே என்னென்ன காதில் ஓதணுமோ ஓதி விட்டுருக்கோம் இப்போ வந்து நடிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோபத்தில் வேக வேகமாக போய் தன்னோட ட்ராவல் பேக்கை எடுத்து தன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க ரேவதி. அதே சமயம் பின் கையை கட்டிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஹால்லையே நிற்கிறாரு தங்க எதையுமே பேசாமல் வெளியில் கிளம்பி போகிறாங்க ரேவதி. அப்போ தங்கராஜோட அம்மா என்ன நெஞ்செழுத்தண்டி நீயே ஒரு பொம்பளை தானே இந்த நேரத்தில் வெளியில் அவன்தான் போன்னு சொல்கிறான்னா நீயும் போறியே அதுவும் நீ பெத்த 2 குழந்தைங்களையும் இப்படி அனாதையாக விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி போறியே அவன்கிட்ட கையில் காலை விழுந்து இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் இனிமேல் உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கலாம்னு கொஞ்சமாவது மனசு வருதான்னு பாரு உனக்கு அப்படின்னு திட்டுறாங்க தங்கராஜோட அம்மா. உடனே ரேவதி சொல்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என் பிறந்த வீட்டுக்கு தானே நான் போகிறது இவர்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பேன் ஆனால் இவர் கண்டிப்பாக அதுலேயும் ஏதாவது குதர்க்கமாக பேசி போக விடாமல் தான் தடுத்திருப்பாரு. அதே மாதிரி தான் உங்ககிட்ட சொன்னாலும் அதுவும் என் பிறந்த வீட்டுக்கு என் அண்ணியோட பிறந்தநாளுக்கு போகிறேன்னு சொன்னால் என் பிள்ளைய பார்க்க முடியாது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி எல்லா ட்ராமாவையும் போடுவீங்க அதனால தானே இந்த இடத்துல நான் பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு மற்றபடிக்கு இதில் நான் ஏமாத்துறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜ்
அதான் கிளம்பிட்டேல்ல, போ போ, அதுக்கப்புறம் நான் எங்கே வந்து எப்படி பேசணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுவீங்க, என் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்து என்னை திட்டுவீங்க, அதையும் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ரேவதியும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே சமயம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச குழந்தைங்க, அப்பா அம்மா எங்கப்பா, அம்மாவை இப்போவே பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே தங்கராஜும் ஏறுங்க காரில் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே போக அப்போ தங்கராஜோட அம்மா வந்து, ஐயா இரியா தங்கராசு, நானும் வர்றேன். அவங்க அப்பா ஆத்தா கிட்ட 2 வார்த்தை இவன் மதிக்காமல் பேசினால நேற்று நைட்டு உன்ன, அதை எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவசரமாக வீட்டை பூட்டிக்கிட்டு தங்கராஜோட அம்மாவும் காரில் ஏறுறாங்க. அதே சமயம் அங்கே வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க ராகவன் வாக்கிங் போயிட்டு அப்போ தான் உள்ளே வர்றாரு. மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல உடனே உள்ளே வர்றாங்க. என் பொண்டாட்டி ரேவதி நேற்று நைட்டு இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்ல, என்னது ரேவதி இங்கே வந்துட்டாளா, எங்களுக்கே தெரியாதே, ராஜலட்சுமி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நானே இப்போ தானே எந்திரிச்சு வர்றேன், இங்கெங்கே வந்தா, அதான் நேற்று பிறந்த நாளுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டால அப்படின்னு கொட்டாவி விட அதுக்குள்ளே உள்ளே இருந்து ரேவதி அழகுமதி ரூம்லேருந்து வர்றாங்க. நான் இங்கே தாம்மா இருக்கேன், நைட்டு 11 மணிக்கு வந்தேன், அதுவும் அங்கே ஆட்டோ பிடிச்சு வரேன்னு சொன்னப்போ அழகுமதி தான், அக்கா இந்த டைமுக்கு நீங்கள் சேஃபாக வந்து சேர முடியாது, நானே உங்களை 2 வீலரில் வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவ எல்லாரும் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை எழுப்ப வேண்டான்னு சொல்லி அவளோட ரூமில் தூங்கி எழுந்திரிச்சு இப்போதாம்மா வரேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கடி வந்த, மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு பாக்கியராஜும் கேட்க உடனே ரேவதியோ, அண்ணா நான் சண்டை பிடிக்கணும்னு பிடிக்கலண்ணா, இவர் தான்ண்ணா நேற்று அன்னையோட பிறந்த நாளுக்கு சொல்லாமல் இங்கே வந்துட்டு போனதால் பெரிய பிரச்சனை பண்ணி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் என்னை பார்த்து கேட்டார், அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு சுயமரியாதை தன்மானம் எல்லாம் இருக்குல்லண்ணா, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அழகுமதியும், அதுக்குன்னு இப்படி எல்லாமா பேசுவீங்க, டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, லேடிஸ் இந்த டைமில் எப்படி சேஃபாக இங்கே வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, நீ வாயை மூடு, அத்தனைக்கும் காரணம் நீதான், என் பிள்ளைய இப்படி ஒரு நாள் கூட 7-8 வருஷத்தில் மாப்பிள்ளை சண்டை பிடிச்சு அனுப்புனதே கிடையாது, எல்லாம் நீ வந்து இங்கே பிறந்தநாள் கொண்டாடணும்னு, இவளுக்கு பிறந்தநாள் கொண்டாடலன்னு யார் கேட்டா, அப்படியெல்லாம் ஒரு நாள் இங்கே இத்தனை நாளாக கொண்டாடினதே இல்லையே, கடைசியில் எப்படியோ என் பிள்ளையோட பொழப்புக்கு ஒல வச்சிட்டீங்க, என் மாப்பிள்ளை அவ்வளவு பெரிய மனுஷன் இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் பேசுனதே இல்லையே, அவர் மனசே உடஞ்சி எங்கள் ரேவதியை வீட்டுக்கு தாட்டுற அளவுக்கு நீ அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளை இங்கே வர வச்சு சேச்சே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் திட்ட உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நாங்கள் உங்கள் காலில் வேணாலும் உழுகிறோம், எங்கள் புள்ள ரேவதியை கூட்டிகிட்டு போயிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல உடனே ரேவதியோ, அம்மா நீ எதுக்குமா இவர் காலில் விழுகிற, அதெல்லாம் வேண்டாம், நான் படிச்சிருக்கேன் MBA வரைக்கும், நானும் வேலைக்கு போனால் கை நிறைய சம்பாதிக்கலாம், அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அழகுமதியோ, இப்போதாங்க நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஆமாம் இவன் என்னத்தை கரெக்டாக பேசுகிறான்னு நீ கண்டுபிடிச்சிட்ட, உன்னை மாதிரியே அடங்கா பிடாரியா புருஷனை மதிக்காமல் மாமனார் மாமியாரை மதிக்காமல் எடுத்தோம் கவுத்தன்னு திமிரா நடக்க சொல்கிறியா, என் புள்ள அப்படியெல்லாம் நடந்தா இந்த வீட்டில் அவளுக்கு இடம் கிடையாது, ரேவதி போய் உன் மாமியாரை மதித்து உன் புருஷனை மதித்து அதுவும் எப்பேற்பட்ட மனுஷன் இவர் கூட வாழ்கிறதுக்கு பழகு, இல்லைன்னா இங்கே நீ வராத, இந்த கேடுகட்ட கழுத பேச்சியெல்லாம் கேட்டுட்டு கெட்டு குட்டி சவராகாத, இதை பாருமா மலரே உனக்கும் தான் இதே கதிதான், ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு பாக்கியராஜ் துரத்த வைக்கிறானா இல்லையான்னு பாரு, இவ பேச்சை கேட்காதீங்க, ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, அத்தை இல்லை அத்தை இல்லை, திரும்பவும் நான் இவ கூட சேர்ந்து வாழ்கிறதா அபிப்பிராயமே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல, நான் சொல்கிறேன் திரும்பி வர முடியாது போடா அப்படின்னு